அருமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம பார்க்குற சாமி வந்து இருதய பாலீஸ்வரர். உண்மையாகவே சொல்கிறேங்க, முதல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கும்போது எப்படி பார்த்துக்குவோம், நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு கேட்க மாட்டோம். இப்போ என்ன சொல்கிறோம், ஒவ்வொருத்தரும் கேட்குறோம், உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, எனக்கு எவ்வளோ இருக்குது, பிபி எவ்வளோ இருக்குது, 180 இருக்கா, 200 இருக்கா, நான் 4 மாத்திரை போடுறேன். இப்படியெல்லாம் வந்து ஒருவருக்கொருவர் நோயை விசாரிக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ். இது என்ன சொல்கிறாங்க, மனநிலை. அன்பாக சிரிக்கிறது கிடையாது, அன்பாக யாரும் வேதம் ஓதுறது கிடையாது. யார் வீட்டில் எல்லாம் சிவபுராணம் சொல்லப்படுகிறதோ, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்ன வரி பாருங்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த வரி எப்பேற்பட்ட வரி. அந்த நெஞ்சிலேயே குடி வைத்த சிவபெருமானை, நஞ்சுண்ட கண்டனை, நீலகண்டனை யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இப்போ உங்கள் கேள்வி என்னவா இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கோயிலுக்கு போகணுமா சார்? இல்லவே இல்லை, திங்கக்கிழமை தான் போகணும். என்ன காரணம்னு கேட்டால், இருதயத்திற்குரிய கிழமை திங்கக்கிழமை. அதே நேரத்தில் இந்த கோயில் திங்கக்கிழமையில் தான் விசேஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். திங்கட்கிழமை உங்கள் வீட்டு அருகாமையில் இருப்பவர்களோ, உங்கள் வீட்டில் இருப்பவர்களோ யாருக்காவது இருதய சம்பந்தமான, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது, அவங்களுக்காக தான் இந்த கோயிலே போடப்படுது. சின்ன பிளாக் சார், சர்ஜரி பண்ணலாமா வேணாமாலாம் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி இருதயம் 24 மணி நேரமும் இடைவிடாமல் இயங்கக்கூடிய அந்த இதயம் பலமடையவும், இதயத்தில் எந்த விதமான கெட்ட நோய்களும் வராமல் இருப்பதற்கு இங்கு நேர்த்திக்கடன்களும் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றோம் இன்று. இருதய பாலீஸ்வரர். சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா. विग्रह अमराधीश्वर अगणित गुणगण अमृत शिवा अद्भुत विग्रह अमराधीश्वर अगणित गुणगण अमृत शिवा आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिवा आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिवा इंदुकलाधर इंद्रादिप्रिय सुंदर रूप सुरेश शिवा इंदुकलाधर इंद्रादिप्रिय सुंदर रूप सुरेश शिवा ईश सुरेश महेश जनप्रिय केशव सेवित कीर्ति शिवा ईश सुरेश महेश जनप्रिय केशव सेवित कीर्ति शिवा सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिवा. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா, செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.